ஹலோ! வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் விலாக்ஸ். நான் பிரியா. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ரொம்ப ரொம்ப பிஸி ஷெட்யூலா இருந்தது. நியூ ஹவுஸ், அப்புறம் செட்டப், அப்புறம் கிளீனிங். ஆல்சோ நியூ ஹவுஸ்ல செட் ஆகுறதுக்கே இன்னும் டைம் ஆகும். இன்னுமே ஃபுல்லா செட் ஆகல. ஆல்சோ நியூ சிட்டி, நியூ பிளேஸ் எல்லாமே நியூவா இருக்கு. ஸோ எல்லாமே என் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன் இந்த வீடியோல. ஆல்சோ இது வீக்கெண்ட் தான். ஸோ ஆஃபீஸ் ஒர்க் ரூட்டீன் எதுவுமே இல்ல. ஸோ ஃபுல் டே ஹவுஸ் கிளீனிங், ஹவுஸ் மெயின்டெனிங் அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது சண்டே தான். பட் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. அண்ட் எனக்கு லீவா இருந்தது. ஸோ ஓகே, ரெஸ்ட் எடுக்க வேண்டாம் பிகாஸ் நிறைய ஒர்க் பெண்டிங்கா இருக்கு. அதனால மார்னிங் அவங்களுக்கு டிஃபின் அனுப்பி விட்டேன். ஸோ டிஃபின்க்கு வந்து ஜவ்வரிசி உப்புமா தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா அவங்கள ஆஃபீஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் ஓகே, நிறைய க்ளோத்ஸ் இருக்கு. ஸோ க்ளோத்ஸ் வாஷ் பண்ணலாம்னு மஷின்ல போட்டுக்கிட்டு இருக்கேன். ஹவுஸ்னு பார்த்தா ப்ரீவியஸ் ஹவுஸ் ரொம்ப பெரிய வீடு. ஸோ அங்கே திங்ஸும் நிறைய வச்சுட்டேன். ஸோ ஆஸ் கம்பேரிட்டிவ்லி இது வந்து கொஞ்சம் ஸ்மாலர் ஹவுஸ் தான். ஸ்மாலர் ஹவுஸ்னா ஒரு ரெகுலர் 1 பிஹெச்கே எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். பட் ஒரு ரொம்ப பெரிய வீட்டில் பழகுனதுனால திங்ஸ் ரொம்ப நிறைய ஆயிட்டு. இந்த ஹவுஸ் வந்து 1 பிஹெச்கே ப்ராப்பர் தான். பட் என் திங்ஸ் நிறைய இருக்கிறதுனால எனக்கு செட் பண்ணுறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. இங்கே பெங்களூர்லேயும் நிறைய ஹவுஸ் பார்த்தாங்க என் ஹஸ்பண்ட். பட் கிச்சன் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி கிச்சன். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்டோன் மட்டும் போட்டு அதுதான் கிச்சன், அவ்வளோதான். ஸோ நம்ம ரெகுலராக ஒரு கிச்சன் இருக்கிற மாதிரி ஷெல்ஃப் இல்லை ஏதாவது கார்னர் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பட் ஓகே, அட்லீஸ்ட் இந்த வீட்லயாவது எல் ஷேப்ல கிச்சன் இருக்கு. மற்ற ஹவுசஸ்லாம் சிங்கிள் ஜஸ்ட் ஒரு ஸ்டோன் தான் இருக்கும், வேற அங்கே எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி இங்கே ஒரு குட்டி ஃபேமிலி இருக்கிற மாதிரி ஆர்எல்ஸ் பேச்சுலர்ஸ் இருக்க மாதிரி தான் ஹவுஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க ஓனர்ஸ். பட் எங்கள் கிச்சனில் இந்த ஸ்டோரேஜும் இருக்குது அட்லீஸ்ட். ஸோ அது ஒரு பெனிஃபிட் தான். அதுவும் இல்லைன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். நானும் கொஞ்சம் மற்ற உமன் மாதிரி இந்த திங்ஸ் தேவைப்படும், அந்த திங்ஸ் தேவைப்படும், யாரும் வந்தா இது வேணும் அது வேணும்னு நிறைய திங்ஸ் வீட்டில் சேர்த்து வச்சிருக்கேன். நிறைய பாத்திரம் வச்சாச்சு கலெக்ட் பண்ணி. ஸோ மோஸ்ட்லி எங்கள் அம்மா கொடுத்தது தான். இனி நான் ஒரு ஸ்பூன் கூட வாங்க மாட்டேன்னு ரொம்ப ஷுவராக இருக்கேன். பிகாஸ் நிறைய திங்ஸ் ஆயிட்டு வீட்டில். ஓல்ட் ஹவுஸில் ஒன்றும் தெரியல, ஸ்பேஸ் நிறைய இருக்கிறதுனால அங்கேயும் வச்சிடலாம். பட் இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக 1 பிஹெச்கேல போனோம்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு. பட் எப்படியோ ஓரளவுக்கு என்ன திங்ஸ் தேவைப்படுதோ அது மட்டும் வெளியில வச்சு மற்ற எல்லாமே உள்ள போட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து நேற்று வச்ச புளிக்குழம்பு தான் இருந்தது. ஸோ அதுதான். அண்ட் கூடவே எக் தான் பண்ணிட்டு இருக்கேன். புளிக்குழம்பு எல்லாம் வச்ச டே விட நெக்ஸ்ட் டே தான் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக நான் வச்சிருந்தேன். பெங்களூர்ல எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இங்கே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக கிடைக்கி. ஆல்சோ ஃப்ளவர்ஸ் இங்கே வந்து அழகழகு ஃப்ளவராக இருக்குது. நம்ம ஜஸ்ட் 20 ருபீஸ்க்கு அவங்க நிறைய ஒரு பை நிறைய ஃப்ளவர் கொடுப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே. அப்படியே அழகழகு பிரைட் கலர்ஸ், அப்புறம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சென்னை விட இங்கே நல்ல ஃப்ளவர்ஸ் கொடுக்காங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அந்த ஃப்ளவர்ஸ் என் ஹஸ்பண்ட் எப்போவாது வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கே ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஆல்சோ அது வந்து இந்தியன் ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்குது டேஸ்ட்டுக்கு. இப்போல்லாம் நிறையா பெஸ்டிசைட்ஸ்லாம் போட்டு ஒரு மாதிரியாக ஃபேக்காக, நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போதே ஃபேக்காக தெரியும். பட் இங்கே வந்து ரொம்ப நேச்சுரல் டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரூட்ஸ். அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் சென்னையில் கிடைக்காது. மும்பையில் கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் நிறைய சென்னையில் கிடைக்காது. பட் பெங்களூரில் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷெப்பு பாஜி இருக்குது, அப்புறம் கண்டோலா இருக்குது. ஸோ மும்பையில் என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அது எல்லாமே இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. பட் இன்னுமே குவாலிட்டி பெட்டராக இருக்குது. ரேட் கம்மி தான், ஒரு 20 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லை. நான் ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஆகிட்டு இருந்து. பட் இங்கே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லை. பெங்களூர்னாலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப. பட் அந்த மாதிரி இல்லை. சில திங்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேப், ஒரு நம்ம பக்கத்தில் போய்கிட்டு வந்தாலும் கேப் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் வெஹிக்கலில் போகிறோம், ஆட்டோ, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ பட் நமக்கு பைக் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே கிளைமேட்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கூல் கிளைமேட்டாக தான் இருக்குது. நான் இங்கே வந்த புதுசில் அப்படியே ஷிவர் தான் ஆகிக்கிட்டு இருந்தேன். ஒரு 20 டிகிரி கிட்ட ஆயிரும் ஈவினிங் ஆக ஆக. நான் கொடைக்கானல் போனேன், அப்போவே 19 டிகிரி கிட்ட தான் இருந்தது. பட் இங்கே 20 கிட்ட இருக்கு. அதுவும் வீக்லி ரெயின் வந்துடும். ஸோ அப்போ இன்னுமே ரொம்ப கூலிங்காக இருக்கும் கிளைமேட். அக்ஷுக்கு இந்த மாதிரி கூல் கிளைமேட்டாக தான் பிடிக்கும். ஸோ அக்ஷுக்கு நல்லா செட் ஆயிட்டு. நாங்கள் இன்னுமே ஏசி கூட ஃபிட் பண்ணல, டைம் கிடைக்கல. ஸோ ஏசி கூட ஃபிட் பண்ணல. பட் ஏசி இல்லாமலே நல்ல கூலிங் ஆயிடுது. எப்போவாது தான் சன் தெரியும். ஒரு 1 டேல 2 டேஸ்ல எப்போவாது தான் சன்லைட்டே வரும். பட் சென்னை இன்னுமே மிஸ் பண்ணுறேன். பிகாஸ் அங்கே இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கும். நான் மும்பையில் இருந்திருக்கேன், அப்புறம் சென்னையில் இருந்திருக்கேன், பெங்களூரில் இருக்கேன். பட் ரோட்ஸ்னு பார்த்தா சென்னையில் தான் சூப்பராக இருக்கும். ஆல்சோ இங்கே டிராஃபிக் ரொம்ப ரொம்ப நம்ம ஒரு 2 hours
எக்ஸ்ட்ராவே பிடிச்சிட்டு போகணும் எங்கனாலும். பிகாஸ் டிராஃபிக்ல மாட்டிரலாம். பக்கத்துல எங்கேயும் போயிட்டு வரணும்னா கூட அவ்ளோ டிராஃபிக்கா இருக்கும். வொர்க் டைம் கூட இல்ல. நார்மல் ரெகுலர் டைமிங்லயே அவ்ளோ டிராஃபிக்கா இருக்கும். ஸோ எங்கேயும் பக்கத்துல போனோம்னா நம்ம டைம் கண்டிப்பா யோசிச்சுட்டு தான் போணும். ஷாருக்கு அப்புறம் அக்ஷுக்கு இந்த அவினோட பேபி லோஷன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க நிறைய கன்னட பீப்புளுக்கு வந்து தமிழ் தெரியுது. ஸோ நம்மளும் தமிழ்லயும் பேசிக்கலாம், ஹிந்தியில பேசிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் லாங்குவேஜ் இங்க அவங்க நல்லா தமிழ் பேசுறாங்க. ஸோ இங்க நிறைய பேருக்கு தமிழ் தெரியுறதுனால லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்க மாட்டேங்குது. பிகாஸ் தமிழ் தெரியுது அவங்களுக்கு, அப்புறம் ஹிந்தி தெரியும் அண்ட் இங்கிலீஷ் தெரியும். ஸோ அதனால எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. இங்க தொன்னை பிரியாணி ரொம்ப ஃபேமஸா இருக்கு. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப 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 டேஸ்டியா இருந்தது. ரொம்ப சிம்பிள் அண்ட் மைல்டா இருக்கும். பட் அவ்வளோ ஃபிளேவர்ஃபுல். நான் அப்கமிங் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன் தொன்னை பிரியாணி பத்தி. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது ஒரு டைம் வீட்ல பண்ணலாம்னு இருக்கேன். பட் ரெகுலரா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் நான் மார்னிங்கே ரெடி பண்ற மாதிரி எப்போ ரெடி பண்ணியிருந்தேன். பட் இந்த vlogல நான் நேத்து வச்ச புளிக்குழம்பு தான் லஞ்சுக்கு இருந்தது. ஸோ அதனால ஓகே நைட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஏதாவது பண்ணலாம்னு நான் வந்து ரொம்ப 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 ஹெல்தி அண்ட் டேஸ்ட் சோள மாவு ரொட்டி அண்ட் வெந்தய கீரை, அப்புறமா இந்த நம்ம கத்திரிக்காய் மசாலா நரைச்சி இதுதான் பண்ண போறேன் நான். ஆல்சோ நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்து கேட்டிருந்தீங்க ரெசிபி. ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்சோ அந்த நம்ம சோள மாவு யூஸ் பண்றது அவ்வளோ ஹெல்த்க்கு பெனிஃபிட்ஸ், டயபெட்டிஸ்க்குலாம் அவ்வளோ நல்லது. சோளம்ல வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் பெனிஃபிட் இருக்கு. அயர்ன், மெக்னீசியம், வைட்டமின்ஸ், அப்புறம் அது நம்ம டயபெட்டிஸ்க்கும் ரொம்ப நல்லது ஆஸ் கம்பேர்ட் டு நார்மல் வீட் சப்பாத்தி. ஆல்சோ உங்க ஹார்ட் ஹெல்த்க்கும் நல்லது, அப்புறம் ஓவரால் வெயிட் லாஸ்க்கும் நல்லது. ஸோ நான் சோளமாவு ரொட்டி அது பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட், பட் ஒரு டைம் நீங்க படிச்சிட்டிங்கன்னா நல்லா ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மகாராஷ்டிரன் ஸ்டைல்ல வந்து கத்திரிக்காய் நரைச்சி தான் நான் குக் பண்ணிட்டு இருக்கேன். உப்பு தண்ணியில வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் கட் பண்ணி 4ஆ கட் பண்ணணும். ஸோ நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது உள்ள பார்க்கணும் நம்ம ஏதாவது வேர்ம்ஸ் எதுவும் இருக்கா, நல்லா இருக்கான்னு. ஸோ நல்லா இருந்தா அதுக்கப்புறம் அதுல நம்ம இப்போ அரைச்சு வச்ச மசாலா உள்ள ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா எண்ணெயில இந்த மசாலா நரைச்ச கத்திரிக்காய் வந்து நல்ல எண்ணெயில கொஞ்சம் குக்காக விடணும் ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறமா அந்த ஒரு மசாலா எக்ஸ்ட்ரா இருக்கும் பிளேட்ல. ஸோ அந்த மசாலாவும் அந்த எண்ணெயில போட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் 5 மினிட்ஸ் குக்காக விட்டு நெக்ஸ்ட் வந்து வார்ம் வாட்டர் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி வைக்கணும். ஸோ வார்ம் வாட்டர் அப்படியே அதில் ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஆயில் வந்து பிரிஞ்சு வரும். ஸோ அப்போ நீங்க அதை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணும்னு பார்த்துக்கலாம். கிரேவியா வேணுமா இல்லை நல்லா ட்ரையா வேணுமா அப்படின்னு நீங்க பார்த்துக்கலாம். கிரேவியா வேணும்னா கொஞ்சம் மிடா இருக்கும் போதே நீங்க ஆஃப் பண்ணிருங்க. இது நீங்க ரெகுலர் சப்பாத்தி கூட சாப்பிடலாம். ரைஸ் கூட இன்னுமே டேஸ்டியா இருக்கும். ஸோ ரைஸ், சப்பாத்தி இது எல்லாரும் கூட இந்த டிஷ் போகும். அண்ட் கூடவே வந்து வெந்தயக்கீரை ரொம்ப டேஸா ஆஞ்சி வச்சது இருந்தது வீட்டுல. ஸோ ஓகே வெந்தயக்கீரை பண்ணவே இல்லைன்னு அதுவும் பண்ணிக்கிட்டேன்னா. வெந்தயக்கீரை வந்து எப்பவும் நாங்க இதே ஸ்டைல்ல தான் சப்பாத்திக்கு பண்ணுவோம். சேம் நீங்க அந்த வெந்தயக்கீரை இந்த மாதிரி பண்ணி நீங்க ரைஸ் கூட தொட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இந்த கத்திரிக்காய் நரைச்ச மசாலா வந்து நல்லா பக்குவமா பண்ணணும். அண்ட் நல்லா பண்ணீங்கன்னா நல்லா டேஸ்டியா இருக்கும். நீங்களே வீக்லி ஒன்ஸ் அது பண்ணிடுவீங்க. ஆல்சோ இந்த ரெசிபிஸ் எல்லாமே டயபெட்டிஸ் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ உங்க ஃபேமிலிக்கு இல்லை யாருக்காவது இந்த மாதிரி இருந்தா நீங்க இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிடலாம். பிகாஸ் வெந்தயக்கீரை வேற ரொம்ப 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 ஹெல்தி ஒரு சுகர் பேஷண்ட்க்கு. ஆல்சோ இந்த ஹவுஸ்ல வந்து எனக்கு கிச்சன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஏரியா. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் கிச்சன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன், அப்புறம் குக் பண்ணுவேன். ஸோ ஏதாவது இருக்கும் கிச்சன்ல. அண்ட் அதனால கிச்சன் நல்லா நான் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கிச்சன் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. பிகாஸ் ஒரு உமன் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்றது கிச்சன்ல தான். குக் பண்ணுவாங்க, கிளீனிங் பண்ணுவாங்க, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு சாப்பாடு வைக்கணும். ஸோ அது எல்லாமே கிச்சன்ல தான் நின்று பண்ணணும். ஸோ அங்கே போனதும் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தால் நமக்கு குக் பண்ணவும் நல்லா மனசு வரும். அண்ட் ஆல்சோ இந்த கிளாஸ் பாட்டில் தான் ஆயிலுக்கு இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சிருக்கேன், அப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆயிலில் இப்படி கத்திரிக்காய் விட்டுறணும். உடனே மசாலா போடக்கூடாது. அது 5 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். இங்கேயும் நிறைய பிளேசஸ் இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணா. பட் டு பி வெரி ஆனஸ்ட் டைம் கிடைக்கல அண்ட் எங்கேயும் போக இல்லை. ஜஸ்ட் ஃபீனிக்ஸ் மால் தான் போயிட்டு வந்தோம். அதுவும் என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு ஃபீனிக்ஸ் மால் தான் போனோம். அண்ட் அங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நாங்களும் சில்ட்ரன் மாதிரி விளையாண்டுட்டு இருந்தோம். நிறைய ரைட்ஸ் இருந்தது, கார் இருந்தது, பைக், அப்புறம் இந்த மாதிரி நம்ம டாய்ஸ் வந்து பிக் பண்ணணும், இல்ல சாக்லேட் பிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கேம்ஸும் இருந்தது. ஸோ நிறைய கேம்ஸ் விளையாண்டு அன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பிகாஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அக்ஷுக்கும் ரொம்ப பிளேஃபுல்லா இருந்தது. பெங்களூர்ல இன்னும் என்ன பியூட்டிஃபுல் பிளேசஸ் இருக்குன்னு காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அங்க விசிட் பண்ணி பார்ப்போம். பெங்களூர்ல வந்து எங்க அம்மா அண்ட் சித்தி தான் எல்லாமே க்ளீன் பண்ணி, அப்புறம் நிறைய நான் ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ்லயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நிறைய பாக்ஸா இருந்தது. ஸோ எல்லாமே ஒரு ஒரு பிளேஸ்ல ஃபிட் பண்ணி ரொம்ப ஒர்க் இருந்தது. ஒரு 2-3 டேஸ் கண்டினியூ ஒர்க் தான்.
என்னால ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ண முடியல. பிகாஸ் வைஃபை இல்ல. நெக்ஸ்ட் தான் வைஃபை செட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரீ ஆயிட்டு. இந்த மாதிரி ஷிஃப்டிங்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ நாங்க தான் எல்லாம் பார்க்குற மாதிரி இருந்தது. அதுவும் நியூ ஹவுஸ்ல வந்து எந்த திங்ஸ் எங்க வச்சிருக்கோன்னே ஞாபகம் வர மாட்டுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்தாவது ஆகும்னு நெனைக்கிறேன். எல்லாம் செட் ஆயி ஞாபகம் வர எங்க என்ன வச்சிருக்கோம்னு. ஏதாவது திங்ஸ் சடன்லி வேணும்னா கன்ஃப்யூஸ் ஆவுது எங்க வச்சிருக்கோம்னு. ஹவுஸ் ஷிஃப்டிங் ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான திங் தான். நியூ ஹவுஸ்ல செட் ஆயி, நியூ ஹவுஸ்ல நம்ம திங்ஸ் மேனேஜ் பண்ணி, அப்புறம் ஃபேமிலி ஹவுஸ் மேனேஜ் பண்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் வெந்தயக்கீரை வந்து இந்த மாதிரி சிம்பிளா கடுகு, அப்புறம் ஓனியன், டொமேட்டோ போட்டு, அப்புறம் ரெட் சில்லி, டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா கொஞ்சம் சாத்தே விடணும். அதுக்கப்புறமா வெந்தயக்கீரை நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுவும் நம்ம போட்டுறணும். ஒரு 10, 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். எக்ஸ்ட்ரா ஆயில் வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ டொமேட்டோல வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வாட்டர் லூஸ் ஆகும். பட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டர் வேணும்னா நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டர் தெளிச்சு விட்டேன். ஆல்சோ இதுல கடலை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கடலையும் நான் மேல அரைச்சு போட்டேன். இந்த மாதிரி ஸ்டைல்ல வெந்தயக்கீரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆல்சோ இங்க நெறைய பேர் வந்து வெந்தயக்கீரை கடையல் மாதிரி பண்றாங்க. இல்லன்னா பருப்பு போட்டு அந்த மாதிரி பண்றாங்க. பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ ஒன் சைடு கத்திரிக்காய் குக் ஆயிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து வெந்தயக்கீரை தான் இருந்தது. ஸோ அதுவும் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சோளம் ரொட்டி தான் பண்ணிட்டு இருக்கேன் நான். இது ஷாப்ல கிடைக்குமான்னு என்னன்னு தெரியல. பட் நான் இது எங்க அம்மா வீட்ல இருந்து தான் மும்பைல இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். மெஷர்மென்ட்க்கு வந்து 2 கப் ஆஃப் வாட்டர் அண்ட் 2 கப் ஆஃப் மாவு. இந்த மாதிரி மெஷர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாட்டர்ல வந்து கொஞ்சம் சால்ட் அண்ட் கீ யூஸ் பண்ணிட்டேன். வாட்டர் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த நம்ம சோள மாவு அதிலேயே போட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிரணும். அப்புறமா அத ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிரணும். ரொம்ப சுட சுட இருக்கும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, அது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். நெறைய பேர் வந்து இது ரொம்ப ஹார்டா இருக்கும், சாப்பிட முடியாது அந்த மாதிரி நெனைப்பாங்க. பட் நான் பண்ணின இந்த மெத்தட்ல ரொம்ப சாஃப்ட்டா வந்தது. பார்க்கும்போது ட்ரையா தான் இருக்கும். பட் நல்ல சாஃப்ட்டா இருந்தது. நான் உங்கட்ட லாஸ்ட் வீடியோல வந்து பிச்சு காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ரொம்ப ஹீட்டா இருந்தது. ஸோ நீங்க வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் கையில. ஆர் எல்ஸ் கொஞ்சம் வாட்டர் கையில அப்பப்போ நீங்க தொட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணி ஒரு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பெனஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா நீட் பண்ணணும். பிரேக்ஸ் வராம நல்லா நீட் பண்ணணும். இது வந்து மகாராஷ்டிரால ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான ஃபுட். அப்புறம் எங்க கர்நாடகாலயும் இது ஒரு ஸ்டேபிள் ஃபுட் தான். மகாராஷ்டிரால வந்து இத கைய வச்சு அப்படியே உருட்டி உருட்டியே நல்லா பெருசா பண்ணிருவாங்க கை வச்சு. பட் நான் வந்து நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி நம்ம கம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவுட்டர் கார்னர் இப்படிதான் வரும். அப்படி உங்களுக்கு பிரேக் ஆன மாதிரி இருந்ததுன்னா, நீங்க ஏதாவது கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் பிரேக் ஆகல. ஸோ நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தவால போட்டு நம்ம தண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ நல்லா குக் ஆனதும் இந்த மாதிரி சாஃப்ட்டான சப்பாத்தி ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருந்தது. ஸோ சூப்பரா டின்னரும் முடிச்சு, என்னோட வீக்கெண்டும் முடிச்சுட்டேன். ஆல்சோ கொஞ்சம் கிச்சன் ஒர்க் இருந்தது. அதுவும் கிளீன்லாம் பண்ணி எங்களோட டே முடிச்சாச்சு. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பெங்களூர் விளாக். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோல என்ன பிடிச்சிருந்ததுன்னு காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை.